உடனே அவர் மூஞ்சில் ஆசிட் அடி. அந்த ஒரு அவர்களோட இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அடுத்தது இந்த கொலை அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படி சமுதாயத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் வந்து திரைப்படங்கள். நம்மளுடைய திரைப்படங்கள்லையும் நம்ம நாவல்ஸ்லையோ ஆங்கில படமாகட்டும் தமிழ் படமாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு ஹீரோவையே ஒரு நெகட்டிவ் கேரக்டராக காட்டுறது, ஹீரோவே ஒரு கொலை பண்ணுற மாதிரி காமிக்கிறது. அந்த மாதிரி அந்த காலத்திலிருந்து இந்த கொலைகள் இப்போ ரொம்ப அதிகமாக அந்த சித்தரிக்கப்படாது. நெகட்டிவ் கேரக்டராக காட்டுவாங்க. இது ஹீரோவே நெகட்டிவ் கேரக்டராகவோ ரவுடியாகவோ ஒரு பொறுக்கியாகவோ ஒரு ரொம்ப கேவலமாக சித்தரிக்கப்பட்டு அதை நம்ம பார்க்குற மக்கள் கைத்தட்டி ரசித்து அவன் பின்னால வழி செல்றது ஒரு தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, உலகம் எல்லாமே இந்த பிரச்சனை அதை வந்து வயலன்ஸை வந்து ஊக்குவிக்கும். ஈவன் வீடியோ கேம்ஸ் ஆகட்டும், பசங்க ஒருத்தன் அடிச்சுக்கிறான், ஸ்பைடர்மேன் ஆகட்டும் இல்லை எதுவும் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு என்ன அவன் கெட்டவனா அவனை குத்தி கொண்டுடுவாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா மட்டும் படம், கெட்டவனா அவனை குத்தி கொண்டுடுன்ற மாதிரி தான் ஒரு நம்ம சொல்லித்தரோம். ஸ்பைடர்மேன் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு சூப்பர் ஹீரோ எல்லா காமிக்ஸும் என்ன பண்றாங்க வந்து இந்த கெட்டவங்க கொண்டுடுறாங்க. கொல்றது மூலியமா ஆமா கார்ட்டூன்லேருந்து நம்ம சொல்லித்தரோம் கொல்றது தப்பு கிடையாது, தப்பு செஞ்சு அவனை கொண்டுடு நம்ம ஒரு நீதி கருத்து மாதிரி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அதை நம்ம சொல்லி தப்பாவே நினைக்கல ஆமா சொல்லி கொடுத்து அது அதிகமாயிட்டே போகுது. அடுத்தது மன அழுத்தம் அதிகமாயிட்டே போகுது. இந்த ஸ்ட்ரெஸ்லையும் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. இப்போ டிப்ரெஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அறிகுறிகளாக பார்த்தீங்கன்னா